வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா, அவங்களுக்கு பேஜ் நம்பர் 66 அண்ட் 67 இருக்கக்கூடிய கிளாஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் இந்த வீடியோ. கிளாஸ்னால் என்ன, அதனுடைய டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கிளாஸ். இந்த டெஃபினேஷன் பாருங்கள். A clause is a group of words that consist of a subject and a predicate. அதாவது clause அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் கிராமரில் இது ஒரு டேர்ம் ஓகேவா. சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்ன, நார்மலாக சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்ன, மோர் வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் கிளாஸும். பட் இதில் என்ன இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா, இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் எ ப்ரெடிகேட் காம்பினேஷனில் இருக்கும் ஓகேவா. சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் சேர்ந்த காம்பினேஷன் ஆஃப் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்னென்னு. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் டெஃபினேஷன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது சென்டென்ஸினுடைய ஒன் ஆஃப் தி பார்ட் தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஆக்ஷன், கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அதில் ஒரு ஆக்ஷனாக இருக்கும். அது ஃபிசிக்கல் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேவா. அது என்ன மாதிரியான ஆக்ஷன்லாம் இருக்கலாம் ஓகேவா. பட் அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்டினுடைய ஃபங்க்ஷன். சப்ஜெக்ட் என்ன பண்ணும், அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஒன்று இந்த மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்ப் என்ன பண்ணும் அப்படின்னா வேர்பால் ஓகேவா, வர்பால் அது டிஸ்கிரைப் ஆகும். சப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணப்படும். அந்த வேர்பை யூஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணப்படும். அது எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க. ஸோ எந்த வேர்டு டிஸ்கிரைப் பண்ணப்படுதோ, எந்த வேர்டு என்ன அதுன்னா ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 சென்டென்சஸை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஷீ இஸ் ரைட்டிங் கிராமர் அப்படின்னு இருக்கு. இதுல ரைட்டிங் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா ஆக்ஷன், இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஓகேவா. அதாவது எழுதுகிற செயல், அதுதானே நம்ம சொல்லுவோம் ஆக்ஷன் அப்படின்னா. இப்போ அந்த ரைட்டிங் அப்படிங்கிற ஆக்ஷனை, அதாவது எழுதுகிற செயலை யார் செய்கிறா ஓகேவா, எந்த வேர்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய ஷீ அப்படிங்கிற வேர்டு தான். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸில் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது யார், ஷீ அப்படிங்கிற வேர்டு. ஸோ ஷீ அப்படிங்கிறத என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். அதுவே கீழே பாருங்க, த டாக் பார்க்டு லவுட்லி. இந்த சென்டென்ஸில் பார்க்டு அப்படின்னா என்ன, குறைக்கிறது ஓகேவா, அது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆக்ஷனை, அந்த ஆக்டிவிட்டியை யாரோ ஒருத்தவங்க தான் செய்வாங்க ஓகேவா. அந்த செய்கிறது யாரு, அதில் அந்த சென்டென்ஸில் என்ன, த டாக் ஓகேவா. ஸோ அந்த டாக் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பார்க்கிங் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த டாக் தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் இருக்கிற சென்டென்ஸ் பாருங்க, மை பிரதர் இஸ் எ டாக்டர் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே எதுக்கு அப்படின்னா சப்ஜெக்ட்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஓகேவா. ஓகே, இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, மை பிரதர் இஸ் ஏ டாக்டர்னு இருக்குது. அதாவது ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்று ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஒரு வர்பால் டிஸ்கிரைப் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னேன். அதாவது டிஸ்கிரைப் அப்படின்னா அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும், அதுதான் டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும், இவங்க யார், இது என்ன அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்கும். அது எது பண்ணும் அப்படின்னா வர்ப் தான் பண்ணும் ஓகேவா. வர்பால் டிஸ்கிரைப் பண்ணப்படுறதும் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஈஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எந்த ஆக்ஷன், அதாவது ஆக்ஷன் வர்ப் எதுவுமே இல்லை. பட் ஈஸ் அப்படிங்கிற லிங்கிங் வர்ப், அதாவது ஆக்சிலரி வர்ப் இருக்குது. ஸோ இந்த ஈஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மை பிரதர் அப்படிங்கிறத யார் அப்படின்னு சொல்லுது, அதை பற்றின மை பிரதருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் தருது ஓகேவா. மை பிரதர் இஸ் எ டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கிற சென்டென்ஸில் ஈஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா மை பிரதரை டிஸ்கிரைப் பண்ணுது.
ஸோ அப்போ என்ன அப்படின்னா மை பிரதர் தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரெடிகேட் பாருங்கள். ப்ரெடிகேட் அப்படிங்கிறது ஒன்றோட எப்படி வந்து சப்ஜெக்ட் வந்து ஒன் ஆஃப் த பார்ட், ஒரு சென்டென்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோமோ, சப்ஜெக்ட் தவிர பேலன்ஸ் என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது எப்படி வந்து சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும், ஒரு வெர்ப் வந்து டிஸ்கிரைப் பண்ணப்படுமோ, ப்ரெடிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதாவது சப்ஜெக்ட் என்ன பண்ணுது, சப்ஜெக்ட்டுக்கு என்ன விஷயம் நடக்குது, சப்ஜெக்ட்னா என்ன, சப்ஜெக்ட்னா யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தரது தான் என்ன அப்படின்னா ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெடிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வர்ப்னு சொல்லலாம். மெயினாக வந்து வர்ப் இருக்கும் அதில், ப்ளஸ் அதர் வேர்ட்ஸும் இருக்கும். அதாவது அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, சப்ஜெக்டை தவிர பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து ப்ரெடிகேட் தான். முக்கியமானது என்ன அப்படின்னா வர்ப். ஓகேவா, எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா கீழே, அதை பாருங்கள். ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு இருக்குது. ரொம்ப அழகாக அவங்க வந்து பாடுறாங்க, அவள் வந்து பாடுறா அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஏன் சிங் அப்படின்னா என்ன, சிங்னா பாடுற, அதாவது அந்த பாடக்கூடிய செயலை பண்ணுறவங்க ஷீ. ஸோ அப்போ ஆக்ஷனை பண்ணுறவங்களாம் யார் அப்படின்னா சப்ஜெக்ட். ஸோ ஷீங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் தவிர பேலன்ஸ் என்னென்ன இருக்குது, சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி இருக்குது. ஸோ இந்த சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி தான் என்ன அப்படின்னா ப்ரெடிகேட். அதாவது இந்த சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தருது அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன பண்ணுறாங்க, அதாவது ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து என்ன ஆக்ஷனை பண்ணுது அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. த ப்ரெடிகேட் டெல்ஸ் வாட் ஷீ டஸ். ஓகேவா, அதுதான் வந்து ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெடிகேட் என்ன பண்ணுது, அவங்க அந்த ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி, அழகாக பாடுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதே இதுதான். மை பிரதர் இஸ் ஏ டாக்டர். இதில் மை பிரதர் அப்படிங்கிற சப்ஜெக்ட்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஈஸ் ஏ டாக்டர் தான் என்ன அப்படின்னா ப்ரெடிகேட். அதாவது ப்ரெடிகேட் என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணுது. மை பிரதர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு, யார் அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா, மை பிரதர் இஸ் ஏ டாக்டர் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுது, மை பிரதர் வந்து என்னுடைய அண்ணன் வந்து என்னோட அண்ணனோ தம்பியோ டாக்டர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குது. ஓகேவா, அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெடிகேட் அப்படிங்கிறது சொல்லுவோம். தேர்ட் சென்டென்ஸில் தட் புக் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து எந்த ஆக்ஷனும் இல்லை. அதாவது இந்த புக்கை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா. புக் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படி அந்த புக்கை பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது புக் வந்து டிஸ்கிரைப் பண்ணப்படுது. ஓகேவா, வர்பால் டிஸ்கிரைப் பண்ணப்படுது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இங்கே ப்ரெடிகேட் என்ன, சப்ஜெக்டை தவிர பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்கும், வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், அதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ரெடிகேட். ஓகேவா, அதாவது இந்த புக்கை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லுது. வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புக்கை வந்து நமக்கு ஒரு புக்கை தானே சொல்லுது. ஓகேவா, சப்ஜெக்டான புக்கை தான் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட்னா ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணோம், இல்லை அப்படின்னா வர்பால் டிஸ்கிரைப் பண்ணப்படும். ஓகேவா, இதுவே ப்ரெடிகேட் அப்படிங்கிறது சப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. அதனுடைய டெஃபினேஷன் என்ன பார்த்தோம், கிளாஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்ப் காம்பினேஷன் தான் என்ன அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்ன ப்ளஸ் ப்ரெடிகேட்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஓகேவா, இது வந்து உங்கள் கிளாஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போது நெக்ஸ்ட்டு கிளாஸ்னுடைய டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதாவது 2 டைப்ஸ் இருக்குது, இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிற 2 டைப்ஸ் இருக்குது. இண்டிபெண்டன்ட் கிளாஸை மெயின் கிளாஸ் அப்படின்னும் டிபெண்டன்ட் கிளாஸை சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இன்னும் ஒரு நம்ம டைப்ஸையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்
Okay, an independent clause expresses a complete thought and can stand alone as a sentence. அதாவது இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோடைய நேம்லேயே இருக்குது பாருங்கள். இண்டிபெண்ட் அப்படின்னா எதையும் சார்ந்து இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா, இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, யாரையும் வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இண்டிபெண்ட் கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய கிளாஸ்லாம் என்ன, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா, அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டாக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸே நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான மீனிங்கை கொடுத்துச்சு அப்படின்னா, ஓகேவா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது வந்து வேறு எந்த வேர்டையோ, வேறு எந்த ஒரு ஃப்ரேஸையோ, வேறு எந்த ஒரு கிளாஸையோ டிபெண்ட் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வச்சே நமக்கு வந்து மீனிங் கொடுத்துரும், ஒரு அர்த்தம் வந்து நமக்கு கொடுத்துரும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். இட் டஸ் நாட் நீட் எனி அதர் வேர்ட்ஸ் ஆர் கிளாஸ் டு மேக் சென்ஸ். ஒரு கம்ப்ளீட் தாட். ஓகேவா, அதாவது கம்ப்ளீட் தாட்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு ஐடியாவை நமக்கு கொடுக்கறது தான் கம்ப்ளீட் தாட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றுமே இல்லை, அது அந்த கம்ப்ளீட் தாட் அப்படிங்கிறது வேறு எந்த இதையும் டிபெண்ட் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா, ஒரு ஃபுல் கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். இது வேறு எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதை தான் வந்து நம்ம கம்ப்ளீட் தாட்னு சொல்லுவோம். அந்த கம்ப்ளீட் தாட்டை தான் இந்த இண்டிபெண்ட் கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இதுவே டிபெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிளாஸ்னாலே என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் தான். கிளாஸ்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்டும் இருக்கும், ப்ரெடிகேட்டும் இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இது வந்து இன்னொரு கிளாஸையோ இன்னொரு வேர்டையும் என்ன பண்ணியிருக்கோம்னா டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா, ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்கறதுக்கு, ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை, ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு இன்னொரு வேர்ட்ஸையோ இன்னொரு கிளாஸையோ, முக்கியமாக இண்டிபெண்ட் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். ஓகேவா, அதாவது இதை வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால தான் கெனாட் ஸ்டாண்ட் அலோன் அஸ் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸாக அதனால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதனால் நிற்க முடியாது. இது வந்து இன்னொரு இதை வந்து சார்ந்து தான் இருக்கும். அதனால தான் அது வந்து டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் ஏ கம்ப்ளீட் தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் நீட்ஸ் டு பி அட்டாச்டு டு அன் இண்டிபெண்ட் கிளாஸ் டு மேக் ஃபுல் சென்ஸ். ஓகேவா, இந்த டிபெண்ட் கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அதாவது கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஆர் ரிலேட்டிவ் அட்வர்ப், அப்படி இல்லைன்னா சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இந்த மூணில் தான் ஏதோ ஒரு வார்த்தையினால இது வந்து என்ன ஆகும், இந்த டிபெண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இதனுடைய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் அட்ஜெக்டிவ் கிளாஸ், நவுன் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மூணுமே அட்ஜெக்டிவ் கிளாஸாக இருக்கட்டும், நவுன் கிளாஸாக இருக்கட்டும், அட்வர்ப் கிளாஸாக இருக்கட்டும், இது வந்து டிபெண்ட் கிளாஸினுடைய கேட்டகரி தான். ஓகேவா, டிபெண்ட் கிளாஸுடைய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான். அதாவது இது வந்து அட்ஜெக்டிவாக வந்து ஃபங்க்ஷன் ஆகலாம், இல்லை வந்து நவுனாக ஃபங்க்ஷன் ஆகலாம், இல்லை அட்வர்பாக ஃபங்க்ஷன் ஆகலாம். ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் பாருங்கள். இது எல்லாமே புக்கில் இருக்கிறது தான். எது இண்டிபெண்ட் கிளாஸ், எது டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃபஸ்ட்டு எது நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னும், அதுக்கப்புறம் கிளாஸோடைய டைப்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன் பட் ஷி டஸ் நாட் ஹாவ் எனஃப் மணி. ஓகேவா, அதாவது இதனுடைய தமிழ் மீனிங் என்ன, கல்பனாவுக்கு ஃபோன் வாங்கணும்னு ஆசை, பட் அவங்களால வாங்க முடியல. ஏன் வாங்க முடியல அப்படின்னா அவங்கக்கிட்ட போதுமான அளவு வந்து அவங்கக்கிட்ட வந்து மணி இல்லை, அதாவது பணம் இல்லை. அதனால தான் அவங்களால வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா ஃபோன் வாங்க முடியல. இதுதானே அதனுடைய தமிழ் மீனிங். இதில் ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. செகண்ட் பார்ட் பட் ஷி டஸ் நாட் ஹாவ் எனஃப் மணி. ஓகே, ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு கல்பனாலேருந்து ஃபோன் வரைக்கும், அடுத்தது பட்லேருந்து ஆரம்பித்து மணி வரைக்கும். ஓகேவா, இதை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி கிளாஸ் என்னன்னு பார்த்தோம், குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கும். அது என்ன காம்பினேஷனில் இருக்கும், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் காம்பினேஷனில் இருக்கும். ஓகேவா, சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் சேர்ந்த காம்பினேஷன் தான் என்ன அப்படின்னா கிளாஸ்னு பார்த்துருக்கோம். ஓகேவா, அதில் டைப் தான் என்ன,
இண்டிபெண்டோ இல்லை வந்து டிபெண்ட். இண்டிபெண்ட்னா எதையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்காது. இது இன்னொரு வேர்ட்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படாது அது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கறதுக்கு. ஓகேவா, அதே தான் இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன். இதுக்கு மட்டும் மீனிங் பார்ப்போம். அதாவது கல்பனாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இது ஒரு கம்ப்ளீட் தாட் கொடுக்குது இல்லையா. ஓகே, அப்போ இது வந்து என்னது, இண்டிபெண்ட் கிளாஸ். செகண்ட் பார்ட்டை பாருங்கள், பட் ஷி டஸ் நாட் ஹாவ் எனஃப் மணி அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்காது. ஆனால் இதனுடைய மீனிங் என்ன, ஆனால் அவங்கக்கிட்ட போதுமான அளவு மணி இல்லை, பணம் இல்லை அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். எதுக்கு நம்ம ஆனால் அப்படிங்கிற பட் அப்படி இங்கே வந்து சேர்க்குறோம். ஓகேவா, அப்போ இது வந்து இந்த செகண்ட் பார்ட் வந்து நமக்கு வந்து ஒரு இன்கம்ப்ளீட் தாட்டை தான் நமக்கு கொடுக்குது. அது வந்து ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி தான் அதனால் வந்து என்ன பண்ண முடியும், நமக்கு ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்க முடியும். ஓகேவா, புரியுதா? அதனால தான் நம்ம வந்து இதை வந்து டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் சப்ஜெக்ட் என்னது, கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன். மீதி பேலன்ஸ் இருக்குது, சப்ஜெக்டை தவிர பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ப்ரெடிகேட். ஓகேவா, அதே மாதிரி இதில் ஆல்ரெடி பார்த்தாச்சு, டிபெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனாலேயோ இல்லை ரிலேட்டிவ் அட்வர்ப்னாலேயோ இல்லை ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனால் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் இதில் பட் அப்படிங்கிற சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஷீங்கிறது சப்ஜெக்ட், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ப்ரெடிகேட். ஓகேவா, கிளாஸ்னால் இந்த காம்பினேஷனில் இருக்கும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன். சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இருக்கும், அவ்வளோதான். இண்டிபெண்ட் கிளாஸில் இந்த மாதிரி இருக்கும். டிபெண்ட் கிளாஸில் ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் இந்த 3 இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் யூ won't பாஸ் தி எக்ஸாம். இதனுடைய தமிழ் மீனிங் என்ன, நீ ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா உன்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்ட அப்படிங்கிறதா இதனுடைய தமிழ் மீனிங். ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள், இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் அப்படிங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாகவும், செகண்ட் பார்ட்டை யூ won't பாஸ் தி எக்ஸாம் அதை எடுத்துக்கோங்க. செகண்ட் பார்ட்டை பாருங்கள், யூ won't பாஸ் தி எக்ஸாம், இதை மட்டும் பாருங்கள். உன்னால் நீ எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்ட அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். ஓகேவா, ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட் தாட்டை நமக்கு கொடுக்குது. அது இருக்கோ இல்லையோ, அதாவது ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த சென்டென்ஸ் இருக்கோ இல்லையோ, இது மட்டும் இருந்தாலே நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டான தாட்டை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்ட்டான இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல், அதாவது நீ ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். படிக்கவில்லை என்றால் அப்படிங்கிறத நமக்கு ஒரு இன்கம்ப்ளீட் தாட்டை தானே கொடுக்குது. அது எதையோ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒரு கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் அதனால் வந்து தனியாக ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா, இண்டிபெண்ட்டாக அதனால் அப்போ தான் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் தான் என்ன அப்படின்னா டிபெண்ட் கிளாஸ். ஓகேவா, செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா இது வந்து இண்டிபெண்ட் கிளாஸ். எப்படி வந்து இண்டிபெண்ட்டாக என்ன டிபெண்ட்டாக என்னன்னு நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன். ஓகேவா, இது இதனுடைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த செகண்ட் சென்டென்ஸ் வந்து டிபெண்ட் கிளாஸ் தான். அதனுடைய என்ன டைப் அப்படிங்கிறது வேறு, அது அட்ஜெக்டிவ் கிளாஸா நவுன் கிளாஸாங்கிறது வேறு. பிரித்து பார்த்து எல்லாமே வந்து கிளாஸ் தான். அது வந்து இண்டிபெண்ட்டாக டிபெண்டான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா, தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், கவின் பாட் எ கார் விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். இதனுடைய தமிழ் மீனிங் என்ன, கவின் வந்து ஒரு கார் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, வாங்கினா அது வந்து ரொம்ப வந்து விலை வந்து உயர்ந்ததாக இருந்துச்சு, விலை உயர்ந்த கார் அது அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்கள், கவின் பாட் எ கார். இதில் கவின்கிறதா சப்ஜெக்ட், பாட் எ கார் தான் ப்ரெடிகேட். ஓகேவா, இது மட்டும் பாருங்கள், கவின் பாட் எ கார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்குது இல்லையா. கவின் ஒரு கார் வாங்கினா அப்படிங்கிறது தான். ஓகேவா, செகண்டு விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது, விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்த எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இது என்ன விஷயம்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. ஓகேவா, அந்த விச் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இண்டிபெண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய காரை ரெஃபர் பண்ணுது. ஓகேவா, அதனால தான் இது வந்து நம்ம டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதால் ஒரு ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த பார்ட் வந்து நமக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது. கவின் வந்து ஒரு கார் வாங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு தாட் கொடுக்குது. பட் இது செகண்டால் அது மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா அதில் விச் இருக்குது,
வாஸ்ட் டு எக்ஸ்பென்சிவ் இருக்குது. அதாவது அது வந்து இன்னொரு ஒரு கார், அந்த விச் அப்படிங்கிற ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய கார் அப்படிங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? இதுதான் செகண்ட். அடுத்தது பாருங்க, சஞ்சய் இஸ் எ டேலண்டட் பிளேயர் தோ ஹி இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். இதனுடைய அர்த்தம் என்ன? இப்போதைக்கு வந்து சஞ்சய் வந்து ஒழுங்காக விளையாடலைனாலும், பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும், அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல டேலண்டடான பிளேயர் தான் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு சஞ்சய் இஸ் ஏ டேலண்டட் பிளேயர் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக எடுத்துக்கணும். செகண்ட் வந்து தோ ஹீஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம்ங்கிற செகண்ட் பார்ட்டு. ஓகேவா? இப்போது சஞ்சய் இஸ் ஏ டேலண்டட் பிளேயருங்கிறது நம்ம இண்டிபெண்டன்ட் கிளாஸா டிபெண்டன்ட் கிளாஸா? இட் இஸ் ஏ இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் வேர்ட்ஸே நமக்கு என்ன கொடுக்குது? ஒரு கம்ப்ளீட் தாட் நமக்கு கொடுக்குது. யாரையோ ஒருத்தவங்கள ஒரு டேலண்டடாக பிளேயர் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகேவா? சஞ்சய் அப்படிங்கிற சப்ஜெக்டை டேலண்டடான பிளேயர் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. செகண்ட், தோ ஹி இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னா, அதாவது ஒழுங்காக இப்போதைக்கு விளையாடவில்லை என்றாலும், ஓகேவா, பாதிலே நிற்குது. ஓகேவா? அது வந்து அர்த்தம் வந்து ஃபுல்லாக கொடுக்கல. எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? இன்னொரு கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? அதுதான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். கம்ப்ளீட் தாட்டை கொடுத்துச்சுன்னா அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இல்லை அப்படின்னா அது டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ரிலேட்டிவ் கிளாஸ்னா என்ன, அதாவது அட்ஜெக்டிவ் கிளாஸ்னா என்ன, நவுன் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் ரிலேட்டிவ் கிளாஸ்? ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய இன்னொரு ஒரு நேம் தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்ன? ஒரு வேர்டு இருக்கும், அந்த ஒரு வேர்டை தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அந்த ஒரு வேர்டை இன்னொரு ஒரு நவுனை என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணுவோம். அதாவது ஒரு நவுனை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தட் மாடிஃபைஸ் ஏ நவுன். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, அது வந்து மாடிஃபை பண்ணும், நவுன் வந்து மாடிஃபை பண்ணும். அதுதான் சேம் திங் தான் அட்ஜெக்டிவ் கிளாஸ்லேயும். அதாவது இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு நவுனை மாடிஃபை பண்ணும். ஸோ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு நவுனை மாடிஃபை பண்ணுது இல்லையா? ஸோ அதனால தான் நவுனை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுனால இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் சப்ஜெக்டும் இருக்கும், ப்ரெடிகேட்டும் இருக்கும். ஓகேவா? இது வந்து எங்கே வரும் அப்படின்னா எந்த நவுனை இது வந்து மாடிஃபை பண்ணதோ டிஸ்கிரைப் பண்ணதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனாலேயோ இல்லை ஒரு ரிலேட்டிவ் அட்வர்ப்னாலேயோ ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா எது அப்படின்னா ஹூ, ஹூம், ஹூஸ், விச், தட் இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் அட்வர்ப் அப்படிங்கிறது வேர், வென், வை இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் அட்வர்ப். ஓகேவா? இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அதாவது ஹூ, ஹூம் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து எதுக்கு, அதாவது யாருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹூவும் தட்டும் பீப்புளுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? விச் ஆர் தட்டை வந்து திங்ஸ்க்கு, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பொசசிவ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஹூஸ் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன். நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பெட்ஸுக்கும் வந்து ஹூ வச்சு யூஸ் பண்ணுவாங்க சென்டென்ஸ்லாம். அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு நம்ம வந்து விச் ஆர் தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்ஃபார்மல் வேர்டு தான். ஓகேவா? நம்ம ஹூவும் யூஸ் பண்ணலாம், தட்டும் யூஸ் பண்ணலாம், விச்சுக்கு பதிலாக தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் தட் வந்து இன்ஃபார்மல். அதர்வைஸ் மற்ற எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது. அட்ஜெக்டிவ் கிளாஸ்க்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அது வந்து உங்கள் புக்கில் இருக்கிறதா. நார்மலாக அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா அவனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹீ இஸ் எ டால் மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டால் அப்படிங்கிற வேர்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னா மேனை டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா? அதாவது அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகேவா? டாலாக இருப்பார் அப்படின்னு அப்போது அந்த டால் அப்படிங்கிறது என்ன ஒரு வேர்டு, அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நவுனை, அதாவது இந்த பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுது, இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இல்லையா? சேம் திங் தான். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தி புக் தட் ஐ லிஃப்ட் ஆன் தி பஸ் பிலாங்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கர். இதில் தட்டோ இல்லை வந்து விச்சோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
உங்கள் புக்கில் வந்து தட் தான் இருக்கும். அதாவது இதனுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, நான் பஸ்ஸில் விட்ட புக் வந்து மிஸ்டர் பாஸ்கருடைய புக்கு. ஓகேவா, அதுதான் இதனுடைய தமிழ் மீனிங். இப்போது இதில் வந்து தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ் அப்படிங்கிறது தான் டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன் டிபெண்டன்ட் கிளாஸ்? நார்மலாக இந்த சென்டென்ஸ் மட்டும் சொல்லி பாருங்களேன். தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ் அப்படிங்கிறது ஒரு என்ன இருக்காது, ஒரு சென்ஸ் கொடுக்காமல் இருக்கும். அதாவது ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்காது. நான் எதை வந்து பஸ்ஸில் விட்டேன், எதை விட்டேன், எந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் அது வந்து ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்கறதுக்கு ஒரு வேர்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி. அதுதான் புக் அப்படிங்கிறது, புக்குங்கிற ஒரு நவுனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணாதான் நான் அந்த புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். ஓகேவா? இங்கே புக் அப்படிங்கிறது நவுனு. அந்த நவுனை இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுது. என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணுது? நான் எந்த புக்கு வந்து மிஸ்டர் பாஸ்கருடையது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அதாவது நான் பஸ்ஸில் விட்ட புக்கு பாஸ்கருடையது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த புக் பிலாங்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அப்படிங்கிற சென்டென்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இது ஒரு கம்ப்ளீட் தாடை கொடுக்குது. அது எந்த புக்காக வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? இந்த புக்கு வந்து மிஸ்டர் பாஸ்கருடையது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட் தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒரு கம்ப்ளீட் தாட் கொடுக்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் அதை டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இதில் வந்து தட் ஆர் விச் தான் என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ஐங்கிறது சப்ஜெக்ட்டு, பேலன்ஸ் இருக்குது லெஃப்ட் ஆன் த பஸ் அப்படிங்கிறது ப்ரெடிகேட். ஓகேவா? டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். the man who or that sits beside the tree is my father. இப்போது the man is my father அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் யாரை பற்றி பேசுகிறேன்? ஓகேவா? அதாவது யார் வந்து அவங்க எந்த ஐடென்டிஃபிகேஷனே இருக்காது. நீ எந்த பர்சனை பற்றி பேச நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? நான் யாரை பற்றி பேசுகிறேனே தெரியாது. இப்போது ஹூ சிட்ஸ் பிசைட் த ட்ரீ, அந்த ட்ரீக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உட்காந்துருக்கிறவங்க தான் என்னுடைய ஃபாதர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, ஒரு நான் எந்த பர்சனை பற்றி பேசுகிறேங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிது இல்லையா? ஸோ அதனால தான் அதை வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மேனை டிஸ்கிரைப் பண்ணுது. அது எந்த மேன், ஓகேவா, எந்த பர்சன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த டீச்சர் whom you met earlier is my class teacher. இங்கே நவுனான டீச்சரை டிஸ்கிரைப் பண்ணுது. அதாவது எந்த டீச்சர் வந்து கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் ஆல்ரெடி சந்திச்சது whom you met earlier, நீங்கள் ஆல்ரெடி சந்திச்சிங்க இல்லையா, அவங்க தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது டீச்சர் அப்படிங்கிற நவுனை இந்த கிளாஸ், அதாவது whom you met earlier அப்படின்னு நமக்கு எந்த டீச்சர் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் மை சிஸ்டர்ஸ் டாக் ஹூ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். இதில் திஸ் இஸ் மை சிஸ்டர்ஸ் டாக் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதை வந்து இதுவே நமக்கு ஒரு கம்ப்ளீட் தாடை கொடுக்குது. பட் ஹூ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாரை நம்ம வந்து இன்டெலிஜென்ட்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? எந்த விஷயத்த நம்ம வந்து எதை நம்ம சொல்கிறோம் இன்டெலிஜென்ட்னு அப்படின்னு தெரியாது. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வேர்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு கிளாஸை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு கிளாஸையே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த ஹூ அப்படிங்கிறது டாகை என்ன பண்ணுது, டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஹூ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிளாஸு டாகை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகேவா? அடுத்தது ஷீ இஸ் த ஆர்டிஸ்ட் ஹூஸ் பெயிண்டிங்ஸ் ஆர் டிஸ்பிளேட் அட் த எக்ஸிபிஷன். இதில் ஷீ இஸ் த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா? ஹூஸ் பெயிண்டிங், இந்த இடத்துல ஹூஸ் அப்படிங்கிறது பொசசிவ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஹூஸ் பெயிண்டிங்ஸ் ஆர் டிஸ்பிளேட் அட் த எக்ஸிபிஷன். இதை மட்டும் தனியாக சொன்னோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மீனிங் கிடையாது. ஓகேவா? யாருடைய பெயிண்டிங்ஸ் வந்து எக்ஸிபிஷனில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியாது. இதுவே அவங்கள சொல்லி இந்த ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறது, அதாவது ஆர்டிஸ்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுது. ஹூஸ் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணுது. அதுதான் வந்து விஷயம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா. இதில் வந்து ஹூஸ் பெயிண்டிங்ஸ் சேர்ந்து தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்டாக இருக்கும். ஆர் டிஸ்பிளேட் அட் த எக்ஸிபிஷன்லாம் வந்து என்ன அப்படின்னா ப்ரெடிகேட். அதாவது ஹூஸ் அப்படிங்கிறது மட்டும் தனியாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹூஸ் அப்படிங்கிறது பொசசிவ்க்கு யூஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ இப்போ ஹூஸ் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது சேர்ந்து தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேவா. அதே மாதிரி எல்லாத்துமே வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெடிகேட் இருக்கும். இல்லை வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனே சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஒன்று ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வெர்ப் இருக்கும், அதாவது ப்ரெடிகேட் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுனே சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஓகேவா. இப்போ ஃபோர்த் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திஸ் இஸ் மை சிஸ்டர்ஸ் டாக் ஹூ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். இதில் ஹூ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஹூங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான், ஆனால் அதுவே சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு டிபெண்டன்ட் கிளாஸில். ஓகேவா. ஈஸுங்கிறது வெர்பு, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ப்ரெடிகேட். ஓகேவா. அதே மாதிரி த டீச்சர் ஹூம் யூ மேட் இயர்லியர் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதில் ஹூங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அதுக்கப்புறமும் ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. சில டிஃப்ரெண்ட் கிளாஸில் ரிலேட்டிவ் ப்ரொனவுனே சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிருக்கும். சில டிஃப்ரெண்ட் கிளாஸில் ரிலேட்டிவ் ப்ரொனவுனும் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்டும் இருக்கும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரிலேட்டிவ் கிளாஸையுமே டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ், நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது டிஃபைனிங் நார்மலாக ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன, நவுனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான். ஓகேவா. அதுவே டிஃபைனிங்காக எப்போ மாறுது, நான் டிஃபைனிங்காக அந்த கிளாஸ் எப்போ மாறுது அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு எசென்ஷியல்னால நியூஸை கொடுக்குறப்போ, அதாவது இன்ஃபர்மேஷனை கொடுக்குறப்போ, அதாவது இந்த இந்த கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் நான் எந்த நவுனை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற நமக்கு வந்து விஷயம் புரியுங்கிறப்ப அது வந்து டிஃபைனிங் ஆகும். நான் டிஃபைனிங்காக வந்து எப்போ மாறும் அப்படின்னா நான் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அந்த கிளாஸ் இல்லாதப்பையும் அந்த நவுன் வந்து நம்ம எந்த நவுனை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ அப்போ அது வந்து நான் டிஃபைனிங்காக இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு ஒரு நேம் தான் ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் நெசசரி பிகாஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த நவுன் வி டாக்கிங் ஆர் ரெஃபரிங் அபவுட். இது வந்து எசென்ஷியல். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து தேவை. இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நவுனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது வந்து டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ். அதாவது இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கையோ ஒரு மொபைலையோ பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு 4-5 மொபைலோ ஒரு 4-5 புக்கோ இருக்குது. ஓகேவா. அதில் நம்ம எந்த புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியணும். ஓகேவா. அப்போ நான் எந்த புக்கை நான் எந்த மொபைலை ரெஃபர் பண்ணுறனோ அதுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த கலரில் இருக்கு இல்லையா, சைஸில் இந்த மாதிரி பெருசில் இருக்கு இல்லையா, சின்னதாக இருக்கு இல்லையா அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறப்ப தான் நான் எந்த புக்கை பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற எந்த ஆப்ஜெக்டை பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா. அந்த மாதிரியான டைமில் தான் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்குவோம். இப்போ வந்து டேபிளில் ஒரு 3 மொபைல்ஸ் இருக்குது. ஓகேவா. இஃப் தெர் ஆர் 3 மொபைல்ஸ் அந்த டேபிளில் ஒரு 3 மொபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னுடைய மொபைல் எது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த மொபைல் தட் ஹேஸ் பிங்க் கவர் இஸ் ஒன்லி மை மொபைல் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது பிங்க் கவர், என்னுடைய கேஸ் வந்து பிங்க் கலராக இருக்கிறது மட்டும்தான் என்னுடைய மொபைல் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த தட் ஹேஸ் பிங்க் கவர் அப்படிங்கிறது என்ன, ஒரு எசென்ஷியலான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அதாவது மொபைலை தான் டிஸ்கிரைப் பண்ணுது, அதாவது நவுன் தான் டிஸ்கிரைப் பண்ணுது. இது இருந்தால் தான் நான் வந்து அதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு, அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே சென்டென்ஸாக இந்த மாதிரி எழுதலாம். த மொபைல் ஹூஸ் கவர் இஸ் பிங்க் இஸ் ஒன்லி மை மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் சொல்கிற எந்த மாதிரி வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா. தட் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா. அதே மாதிரி ஹூஸ் யூஸ் பண்ணியும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த ஹூஸ் கவர் அப்படிங்கிறது என்ன, அந்த மொபைலுடைய கவர் பிங்க் கலராக இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய மொபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இதை தான் நம்ம டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா.
நெக்ஸ்ட்டு நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ். என்னுடைய இன்னொரு நேம் தான் நான் ரெஸ்ட்ரிக்டிவ் ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அந்த நவுனை பற்றினா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இது இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு அந்தளவுக்கு முக்கியமானது இல்லை அப்படிங்கிறப்போ தான் இந்த கிளாஸை வந்து நம்ம நான் டிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? திஸ் இஸ் நாட் நெசசரி. ஓகே, டு டிஸ்டிங்விஷ் விச் திங்க் வி டாக் அபவுட். நான் எந்த திங்கை பற்றி, எந்த பொருளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நம்ம டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ்க்கு நம்ம சொன்னோம் இல்லையா, 3 மொபைல் இருக்குது. அதில் வந்து என்னுடைய மொபைல் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் சொல்லணும் என்னுடைய மொபைல் எதுன்னு நான் சொல்கிறப்போ நான் அதனுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறப்போ நமக்கு வந்து எனக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து அவசியமாக இருக்குது. அதுவே இப்போது டேபிளில் ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது, ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது. அப்போயும் நான் அதே மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் டிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தி மொபைல் விச் ஹேஸ் பிங்க் கவர் இஸ் ஒன்லி மை மொபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதில் விச் அப்படிங்கிறது என்ன, அதாவது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இந்த பிங்க் கவர் இருக்கக்கூடிய மொபைல் எந்த மொபைல் வந்து பிங்க் கவர் இருக்கோ அதுதான் என்னுடைய மொபைல் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து தேவையே கிடையாது. அங்கே வந்து ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது டேபிளில். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து நான் டிஃபைனிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், த புக் விச் ஐ பாட் லாஸ்ட் மந்த் இன் சென்னை ஹாவ் லாட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஓகேவா? இந்த புக் வந்து லாட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குப்பா, இந்த புக்கில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். பட் இந்த புக்கை நான் எப்போ வாங்கினேன், ஓகேவா, நான் எப்போ வாங்கினேன், நான் எங்கே வாங்கினேன்னு சொல்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தானே, அவசியம் இல்லைங்கிறது வேற. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இது வந்து நான் தான் டிஸ்கிரைப் பண்ணாது, புக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது, பட் இது வந்து எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஸோ அப்போ தான் இது வந்து நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸில் தட் வந்து யூஸ் பண்ணவே கூடாது, விச் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் விச்சுக்கு முன்னாடி, ஓகேவா, தட் யூஸ் பண்ணக்கூடாது, விச் யூஸ் பண்ணணும். மற்றபடி மற்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லாம் யூஸ் பண்ணலாம், தட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. தட்டுக்கு பதில் விச் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, பிஃபோர் தட் ரிலேட்டிவ் கிளாஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கமா யூஸ் பண்ணணும். கமா யூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அது கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் அட்வர்பால் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அட்ஜெக்டிவ் கிளாஸ்லாம். ஓகேவா? இந்த 3 சென்டென்ஸ் பாருங்கள். ஆல்ரெடி சொல்லியாச்சு, ரிலேட்டிவ் ப்ரொனவுனாலேயோ இல்லை வந்து ரிலேட்டிவ் அட்வர்ப்னாலேயோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஓகேவா? அதாவது அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஆல்ரெடி ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதில் பாருங்கள், திஸ் இஸ் அன் ஏன்ஷியன்ட் ஸ்கூல் வேர் ஐ ஸ்டடீடு. இங்கே வேர் அப்படிங்கிறது தான் ரிலேட்டிவ் அட்வர்ப். அதாவது வேர் ஐ ஸ்டடீட் அப்படிங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ். என்ன டிபெண்டன்ட் கிளாஸ்? அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஏன் அட்ஜெக்டிவ் கிளாஸ்னு நம்ம சொல்கிறோம்? வேர் ஐ ஸ்டடீட் அப்படிங்கிறது அந்த நவுனை சொல்லுது. ஓகேவா? அந்த நவுனை பற்றின இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இல்லையா. ஸோ அதுதான் நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், வென் வச்ச சென்டென்ஸ். ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தி இயர் 2020 வென் தி இன்சிடெண்ட் ஹேப்பன்ட். ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் த இயர் 2020 அப்படிங்கிறது நான் எப்போதுமே இந்த 2020 இயரை வந்து ஞாபகம் வச்சுப்பேன் அப்படிங்கிறது தான். இது வந்து இண்டிபெண்ட் கிளாஸு. வென் த இன்சிடெண்ட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறது டிபெண்ட் கிளாஸ். ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் தாடை கொடுத்தேன். இந்த வென் அப்படிங்கிறது எந்த விஷயத்த சொல்லுதுன்னே நமக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அப்போ அது என்ன பண்ணுது, இன்னொரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா 2020 அப்படிங்கிறத, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து என்ன, ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ். அதாவது இந்த வென் த இன்சிடெண்ட் ஹேப்பன் அப்படிங்கிற கிளாஸு நவுனான இயர் 2020 டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வை வச்சுருக்க சென்டென்ஸ். ஷீ டோல்ட் மீ த ரியல் ரீசன் வை ஷீ ஃபெயில்டு த எக்ஸாம். ஏன் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆனா அப்படிங்கிற உண்மையான காரணத்தை இங்கே சொன்னான் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஓகேவா? வை ஷீ ஃபெயில்டு த எக்ஸாம் அப்படின்னு நம்ம தனியாக சொன்னோம் அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணலை, ஒரு கம்ப்ளீட் தாட் எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஏன் அவள் ஃபெயில் ஆனா எக்ஸாமில், அதாவது இந்த ரீசனை டிஸ்கிரைப் பண்ணுது. அவள் எதனால் அவள் வந்து ஃபெயில் ஆனா அப்படிங்கிற ரீசனை அது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ நியர்லி 40 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய நவுன் கிளாஸ் அண்ட் அட்வர்ப் கிளாஸும் பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.